இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தன் காலேஜ் முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போற வரைக்கும் இந்த ஊரு உலகம் சொல்றதே அவனை தண்டச்சோறு தான். அதுவும் இம்பிட்டு வளர்ந்துட்டு கல்யாணமும் ஆகி இன்னமும் அப்பங்காசுல உட்காந்து சாப்பிடுறான்டா, அவனை தண்டச்சோறு தானே சொல்லுவாவ. அதான் நீங்களும் இப்படி பேசுறீங்களே. அண்ணன், நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இல்லை கோட்டிக்காரங்களா, உங்களுக்காக தான் பேசுதேன். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிங்களேன். உன் அப்பன் சொல்லுது இப்போ உனக்கு வலிக்கந்தான், ஆனா ஒன்னும் தப்பா சொல்லியே. அவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. உன்னை தண்டச்சோறுன்னு சொல்லுதான் அவன், உடனே இவனுக்கு கோவம் வந்துடணுமா? இல்லே, கோவத்துக்கு பதிலாக உனக்கு ரோசம் வரணும்ல. அந்த ரோசம் வந்தாதான் எல்லாம் சரியாகும். அண்ணே, கோவமும் ரோசமும் வேற வேறையாண்ணே? ஆமால, இப்ப நம்ம ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்லுதாவ, கோவத்துல நாம அவருக்கு திரும்ப என்ன பதில் பேசுவோம் தான் யோசிப்போம். ஆனா அந்த ரோசம் தான் அவனுக்கு நம்மள நிரூபிச்சு காட்டன, அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு ஒரு வெறி ஏற்படுத்த, ஒரு வைராகியத்தை உண்டாக்க. அந்த வைராகியம் தானே ரோசம். இல்லை, உன் அப்பா உன்னை தண்டச்சோறுன்னு சொல்லுதான், உடனே மனசு உடைஞ்சு போய் நீங்க வந்துட்டுன்னு வச்சுக்க, நீ தோத்து போயிட்டு இருந்தாம்ல அர்த்தம். நீ என்னல செய்யணும்? உன் அப்பா முன்னாடி நீ ஜெயிச்சு காட்டணும்ல. நீ தண்டச்சோறு இல்ல, அவன் முன்னாடி நிரூபிச்சு காட்டணும்ல. பாரு, சவுந்தரபாண்டி மவன் தான் சிவபாலன் இந்த ஊரு சொல்றதை விட சிவபாலனுடைய அப்பன் தான் சவுந்தரபாண்டின்னு இந்த ஊரு சொல்ல வைக்கணும்ல. அதையும் நீ அங்க இருந்து தாண்டா செய்யணும். அதை விட்டுட்டு நீ இங்க வந்துருவியா? அவமானத்தையும் தோல்வியை ஏத்துக்கிட்டு. இல்லே, நாம ஒருத்தனுக்கு பதிலடி கொடுக்கணும், பழிக்கு பழி வாங்கணும்னா அது வார்த்தையிலயோ செயலையோ இல்ல, நம்ம வெற்றி தான் அதை சொல்லணும். புரியுதா? எனக்கு புரியுதுண்ண. ஒரு நாளைக்கு இவன் அப்பா கிட்ட இவனை தோத்து போக விட மாட்டேன்ன. இல்ல சிவபாலா, வா நம்ம போலாம். அதான் தேங்க்ஸ் அத்தா, புரிய வச்சிட்டீங்க. நாங்க வரோம் மாமா, நாங்க வரோம். பாத்துங்க. பாய் மாமா. பாய்க்கா.